சித்தைக்காய் உணவே மருந்து மருந்தே உணவு. இந்த வெயிலுக்கு இதமாக நிறைய நம்ம வெள்ளரிக்காவும் கத்தரிக்காவும் நிறைய சாப்பிட்டுட்டே இருப்போம். வெள்ளரிக்காய் இப்போ வர நல்ல குண்டாக வர ஃபாரின்லேருந்து ஹைப்ரிட் செய்யப்பட்ட வெள்ளரிக்காயினை பற்றி நாங்கள் சொல்லலை. நம்ம நம்ம ஆதி காலத்துலேருந்து நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டு வந்த சாதாரண வெள்ளரிக்காய், அதுலேயே வந்து நீட்டமாக லைட்டாக க்ரீனாக இருக்கிற கத்தரிக்காய். வெள்ளரிக்காய் டோட்டலி வேறு குணம் உள்ளது, கத்தரிக்காய் வேறு குணம் உள்ளது. இந்த வெள்ளரிக்காயை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல சிறுநீரை பெருக்கி கொடுக்கும். ஏன்னா இந்த வெயில் காலத்தில் யூரினரி இன்ஃபெக்ஷன் நிறையாவே ஏற்படும் இல்லையா, அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பார்த்து கொடுக்குறது இந்த வெள்ளரிக்காய். அதனால தான் இந்த வெயில் காலத்தில் இயற்கை நமக்கு இந்த வெள்ளரிக்காயை நம்ம கொடுத்துருக்கு. இந்த வெள்ளரிக்காயை எப்படி வேணாலும் சாதாரணமாக சேலடாக, அதாவது தோல் சீவிட்டு அதை பச்சையாகவே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா தயிரில் உப்பு போட்டு கொஞ்சமாக அந்த ராய்த்தா மாதிரி, அதாவது தயிர் பச்சடி மாதிரி செய்து நிறையவே குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டே வரலாம். இந்த வெள்ளரிக்காயை எப்படினாலும் அப்படியே பச்சையாகவே சாப்பிட்டுட்டே வரலாம். இந்த வெள்ளரிக்காய் வந்து அதுக்கப்புறம் அந்த பிஞ்சு வந்து வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய தன்மை உடையது, நல்ல பசி எடுக்கக்கூடிய தன்மை உடையது. நல்ல முத்தல் வெள்ளரிக்காய் வந்து திரிதோஷத்தையும், அதாவது நம்ம வாதமும் கபத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. ஸோ முத்தலை வெள்ளரிக்காய் இல்லாமல் ஒரு பிஞ்சு வெள்ளரிக்காவாக நம்ம கிடச்சிது அப்படின்னா இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா பசியை உண்டாக்கும். ஏன்னா இந்த வெயில் காலத்தில் பசியே எடுக்காது, செரிமான சக்தியும் குறைச்சி இருக்கும். நிறைய தண்ணி தான் நம்ம குடிப்போமே தவிர நீர் லிக்யூடாக ஏதாவது சாப்பிடணும்னு தோணுமே தவிர சாலிடாக ஒரு சாதத்தை எனர்ஜியும் நல்லா வேர்வையால் வெளியே வந்துடும். எனர்ஜியும் ரொம்ப சீக்கிரம் நம்ம உடம்புல இருக்காது. அதனால் எனர்ஜியை ரீட்டைன் பண்ணணும்னா அந்த பசி உண்டாக்கணும். பசி உண்டாகலாம் தான் நம்ம சாப்பிடவும் முடியும். இது வெள்ளரிக்காய் வந்து நல்லா ஏற்படுத்தி கொடுக்கும். இதே கத்தரிக்காய் வந்து திரிதோஷத்தையும் நீக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டலி வேறுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. கத்தரிக்காய் வந்து நல்ல லைட் க்ரீனில் பெருசாக நீட்டமாக மெலிசாக இருக்கும், வளைஞ்சி இருக்கும். இது மாதிரி கத்தரிக்காய் வந்து திரிதோஷத்தையும் நீக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திரிதோஷம்னா வாத பித்த கபத்தை வந்து சமன் பண்ணி கொடுக்கும். எது கூட இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுக்கும். இதே வெள்ளரி பழம் வந்து இங்கேயும் இப்போ நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. கிராமப்புறங்களில் நிறையவே இருக்கும். இந்த வெள்ளரி பழத்தை வந்து வெடிச்சு போன பழம், நல்ல முத்திர பழமாக இருந்ததுன்னா இந்த வெள்ளரி பழத்தை அப்படியே குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், இல்லைனா ஜூஸ் பண்ணி கொடுக்கலாம். இது எல்லாமே நல்ல நீட்டமாக பெரிய உள்ள வெள்ளரிக்காய் தான் சொல்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ உள்ள பெரிய வெள்ளரி பழம்னு சொல்கிறது பரங்கிக்காய் மாதிரி உள்ள வெள்ளரி பழத்தை விட கிராமப்புறங்களில் கிடைக்கிற நீட்டர் சைஸில் உள்ள சிலிண்ட்ரிக்கல் சைஸில் உள்ள வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப சிறந்தது. இந்த வெயில் காலத்தில் வந்து வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்கும், சீதபேதியும் நிறையா வந்துடும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து சரியாக செரிமானமும் ஆகாது. அதனால் இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனையால் கான்ஸ்டிபேஷன் ஏற்பட்டு மூல வியாதிக்காரவங்களுக்கு, அதாவது பைல்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் அதிகமான ஆனஸில் வந்து நிறைய எரிச்சல் உண்டாகிற கூட பிரச்சனை வரும். இது எல்லாமே சரி பண்ணுற குணம் வந்து இந்த வெள்ளரிக்காய்க்கும் சரி, வெள்ளரி பழத்துக்கும் சரி, கத்தரிக்காய்க்கும் இருக்குது. ஸோ அதனால் உடம்பு சூடாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வெயில் காலத்தில் வந்து தினமுமே வெள்ளரிக்காய் இல்லை கத்தரிக்காய் இல்லை வெள்ளரி பழம், இதை ஏதாவது ஒன்றுத்தை டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது இந்த மூலமும் அதிகமாகாமல் நமக்கு ஈஸியாக என்ன சொல்கிறது, நிறைய கான்ஸ்டிபேஷன் இல்லாமல், மலக்கட்டு இல்லாமல் ஃப்ரீயாக மோஷனும் நமக்கு வந்துடும். சர்க்கரைக்காய் சாப்பிடும்போது வாயில் உள்ள சலைவு, அதாவது கோழை வந்து ஒரு சிலருக்கு கசப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னா வயிறு பிரச்சனை அது கசப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கத்தரிக்காய் சாப்பிடும்போது கோழை வாயில் உள்ள சலைவா வந்து அந்த கசப்புத்தன்மை போய் வந்து திருப்பவும் பசி எடுக்கக்கூடிய தன்மை வர வைக்கும். ஸோ இந்த வெயில் காலத்தில் இந்த கத்தரிக்காவும் சரி, வெள்ளரிக்காவும் சரி, வெள்ளரி பழமும் சரி, மூணுமே நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த வெயில் காலத்தை நம்ம ஈஸியாக கடந்துடலாம், ஆரோக்கியமாக வாழும். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.